ஒருத்தன் வந்து ஜொல்லு பார்ட்டி 10வது ஃபெயிலு. அவன் வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் பொண்ணுங்களை பூரா லவ் பண்ணி சுற்றி திட்டுறவன். இன்னொருத்தையும் குடிகாரன். ஊரில் வந்து அந்த செவத்தில் பெயிண்ட் வரைகிற வேலை. இந்த இடத்துல ஒரு ஊர்லேருந்து ஒருத்த பிள்ளை வருது. அது வந்து காலேஜ் படிக்கிற ஒருத்த பிள்ளை. இந்த பிள்ளைய வந்து இவங்க 2 பேரும் மாறி மாறி லவ் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை 2 பேருக்கும் லவ் லெட்டர் கொடுத்துருது. இப்போது 2 பேருக்குமே லவ் லெட்டர் கொடுத்துருச்சு. இப்போ ஏமாத்துறாளா இது பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி யோசிக்குமா. அதுக்கப்புறம் வேறு ஒரு கதையோடு ஒன்று போனாங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடுக்கா அப்படிங்கிறது இந்த கதை. இதுக்கு முன்னாடி இன்று போய் நாளைவா அப்படிங்கிற கதையும் கிட்டத்தட்ட அதே ஒரு பேட்டர்ல தான் வந்துடுது. நிறைய கதைகள் இது மாதிரி வந்திருக்கு. இதுவும் அதே பேட்டர்ல தான் இருக்கும். ஆனால் இதில் ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது, எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த ஸ்லாங்கு, லோக்கல் ஸ்லாங்கு, அந்த ஊர் நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்லாங்கை வந்து இவங்க டேரக்டர் கையில் எடுத்ததான். அது வந்து பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தள்ளிடுச்சு, குப்பீர்னு சிரித்து தள்ளிட்டோம். 2வது வந்து ரொம்ப வந்து இந்த சமூக கருத்துலாம் திணிக்காமல் அழகாக அந்த கிராமத்தில் பேசுவாங்க தெரியுமா, பேச்சு வாக்கில் ஒரு விஷயம் நடக்கும்ல, அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் இங்கிட்டு நடிச்சுட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஃபோனு என்ன நோண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு சத்தம் வந்தோடனே இதாகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பாதி பேர் வந்து ஃபோனு பக்கமே போகல, உட்காந்து படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தை சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. உண்மையிலேயே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தது.